இது மகிமை நேரம். பரிசுத்த தேவனின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை டிவி நேயர்களே, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இருதயத்தில் பரிசுத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற பரிசுத்தம் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயத்தில் சுத்தமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்தை சுத்தமாய் வைத்திருக்கும் போது மட்டுமே நாம் தேவனை தரிசிக்க முடியும். நாம் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படியாக மறுபடியும் வந்து உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்தவனினுடைய இம்மை வாழ்வின் நிறைவே பரலோக ராஜ்யம்தான். ஆண்டவரோடு மறுமையிலே அவரோடு ஜீவிக்கும்படியாக நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டும். பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது, அது கூடாத காரியம் என்று எபிரேயருக்கு ஆக்கியோன் எழுதுகிறார். நம் இருதயம் தேவன் தங்கும் ஆலயம் என்று பார்த்தோம். நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணும்போது அவர் அதை பரிசுத்தமாக வைக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயமானால் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? அது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் கேடுள்ள இருதயமாக இருக்கிறது. எரேமியா 17:9 பார்க்கிறோம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம் ஆண்டவர் வாசம் செய்ய விரும்பும் இருதயம் கேடுள்ளதாய் இருக்கக்கூடாது. நாம் அதை திருத்தி சரிப்படுத்தி ஆண்டவர் தங்குவதற்கு பரிசுத்தப்படுத்தி அதை காத்துக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ரெண்டாவதாக, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பூட்டப்பட்ட இருதயமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், 3:20 பார்க்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அதில் பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். ஆம், நம்முடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வெளியே நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். நாம் எப்போது திறப்போம் என்று. இந்த பூட்டப்பட்ட இருதயம் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக விரும்புகிறார்? நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் வாசலில் காத்து கொண்டிருக்கிறார். நாம் எப்போது திறப்போம் என்று நம்ம திறந்த மனதோடு நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய இருதயம் தீட்டுள்ள இருதயமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் தீட்டுள்ள இருதயமாக இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாய்க்குள்ளே போகிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துமாம். நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் வெளியே வரும். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்கு வரும்போது அங்கே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேருபீன்கள் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறதை அங்கே பார்க்கும்போது இவர் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று தன்னை தாழ்த்தி அறிக்கையிடுகிறார். ஆம், நாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர் நமது அசுத்தத்தை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்மை ஆவலோடு காத்து நிற்கிறார். நம்மை பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கேடுள்ளதாக இருக்கிறதா, அல்லது பூட்டப்பட்ட இருதயமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய இருதயம் மிகவும் தீட்டுள்ளதாக இருக்கிறதா என்று நம்மை நாமே சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உமது சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் உமது வசனமே சத்தியம். எப்படியாக நாம் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும்? ஆண்டுடைய வசனத்தினால. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மிகவும் விரும்புகிற காரியம் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது நாம் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் ஒரு பாட்டு இப்படியாக பாடுகிறார்கள், மகனே மகளே இதயத்தை தாராயோ என்று ஆண்டவர் கேட்பது போல. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது விரும்புவது நம்முடைய இருதயத்தை. முதலாவதாக நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார், இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிறார். இரண்டாவதாக, உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நினைக்க வேண்டும். வாலிப வயதிலே பிள்ளைகள் அதிகமாக வழுகி போகிற காரியங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காது தங்களுடைய இருதயத்தை உலக மனிதர்களுக்கு கொடுப்பதனால்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பிரசங்கி என்ற ஞானி மூலமாக, உன் வாலிப பிராயத்திலே உன்னை உருவாக்கினவரை, உன்னை படைத்தவரை நீ நினைத்து பார், அவருக்கு உன் இருதயத்தை கொடு. உன் வாலிப பிராயத்திலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். அடுத்தபடியாக ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் வேதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கிறார், தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார். அந்த வேதனையின் மத்தியிலே கண்ணீர் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அதே நேரத்தில் நாம் ஆண்டவருடைய இருதயத்தை நம்முடைய இருதயத்தை தேவனை விட்டு விலக்கும்போது ஆண்டவர் அங்கே அவரும் தமது முகத்தை விட்டு விலக்குவதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் மிகவும் கோபமடைந்து இஸ்ரவேலரை தமது முகத்தை விட்டு அகற்றினார் என்று. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா? நம்ம ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமா? நம்மை பார்த்து ஆண்டவர், இவள் என் இருதயத்துக்கு ஏற்றவள், இவள் எனக்கு மிகவும் பிரியமானவள், இவள் ஒரு பரிசுத்தவான், இவள் ஒரு பரிசுத்தவாட்டி என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரா? ஆண்டவர் பரிசுத்தம் பெற வந்துகிட்டீர்களா என்று நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழப்படத்தக்கவரே, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணினீரேப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த திருக்குள்ள இருதயத்தை, கேடுள்ள இருதயத்தை, தீட்டுள்ள இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு நேராய் வந்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த ஆண்டவரே உமக்கு பிரியமாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.